ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் எப்படி பால் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற மெத்தட் ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பச்சை தண்ணி போட்டு நம்ம பிசையக்கூடாது. நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு. அடுத்து நம்ம ஒரு 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த வறுத்த பாசிப்பருப்பை அப்படியே நம்ம ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ அதே மாதிரி டபுள் மடங்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இங்கே நான் 1/2 கப் எடுத்தேன். ஸோ 1 கப் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை உருண்டையாவோ நீளமாவோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இங்கே 2 ஷேப்லேயும் உருட்டியிருக்கிறேன். ஒரு 2 கப் அளவு நல்லா இடித்த வெல்லத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த 2 கப் அளவு வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த கொதி வர சமயத்தில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த எல்லா கொழுக்கட்டையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த பாசிப்பருப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறக்கூடாது. ஆரம்பத்துலேருந்தே லைட்டாக தான் கிளறணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் துருவிய தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பாரம்பரிய முறைப்படி செஞ்ச பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.